ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரீடி பீப்புள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பத்தினா ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். ஒரு சின்ன ஐலாண்டு, அங்க இருக்க ரெண்டு போலீஸ்காரங்க, அவங்க அந்த ஐஸ்லாண்டை சுத்தி ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு இடத்துல ஒரு கிரைம் நடந்துருது அப்படின்ட்டு அவங்களுக்கு கால் வருது. அதுக்காக சர்ச் பண்றதுக்காக அங்க போறாங்க. போன இடத்துல எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா ஒரு லேடி இறந்துடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பெரிய பல்க் அமௌண்ட்டும் கிடைக்குது. சரி, இத மர்டர் மாதிரி பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் கிளம்புறாங்க. அப்ப இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து பார்க்கும்போது இவங்க இறந்து கிடக்குறாங்க. அவரு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நான் கொல்றதுக்கு முன்னாடி உங்க ஒய்ஃபை வேற யாரோ கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, இந்த மர்டரை பண்ணது யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை சூப்பரா காமெடி கலந்து த்ரில்லர் எலிமெண்ட்ஸோட பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங் வைஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ஓரளவு இண்டிவிஜுவலா எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள தனித்துவமா ஃபாலோ பண்ண முடியும். படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி படம் பயங்கர சவுண்டா இருக்குன்னு சொல்லலாம். அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. காமெடி ஃபன்னுட்டு ஜாலியா போகுது த்ரில்லர் எலிமெண்ட்ஸோட. ஆனா என்ன, ஒரு சில இடங்கள் பிரெடிக்டபிளா இருக்கதா செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு அபவ் ஆவரேஜான படம் தான். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.